சமூகங்களாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்ந்து கையெழுத்துக்களை சேகரிக்கின்ற போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய அதே நேரத்திலே இன்றைய தினம் நமது தாயக உறவுகள் அதற்கு வலுச்சேர்க்கும் முகமாக ஒரு மக்கள் எழுச்சி போராட்டத்தை இன்றைய அந்த 28ஆம் தேதி கால எல்லை நிறைவு நாளிலே எங்களுடைய வடக்கிலே யாழ்ப்பாணத்திலும் கிழக்கிலே மட்டக்களப்பிலும் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே காலங்காலமாக எங்களை அடக்கியாள ஸ்ரீலங்கா அரசுகள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பயன்படுத்திய இந்த சட்டங்கள் எல்லாம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும். அவையெல்லாம் நீக்கப்பட்டு எங்களுக்கான ஒரு சுமூகமான நல்லிணக்கமான சூழல் ஏற்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அரசியல் தீர்வை பற்றி நாங்கள் கதைக்க முடியும். அன்றாட வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சவால்களை நீக்காமல், இந்த சட்டத்தை நீக்காமல் எங்களை சட்டத்துக்குள்ளே அடிமையாக வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு சட்டமாகிய 6ஆம் திருத்தச் சட்டம் அதனூடாக கருத்து சுதந்திரத்தை அடக்கி வைத்துக்கொண்டு பேச வாருங்கள், அரசியல் தீர்வு பற்றி பேசுவோம் என்றால் சட்டங்களாலே அடக்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகம் எப்படி சுதந்திரமாக பேச முடியும்? ஆக இதற்கு சர்வதேசத்திடம்தான் நாங்கள் நீதி கோரி போராடி கொண்டிருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், ஐரோப்பிய யூனியனாக இருக்கலாம், சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம், ஏனைய ஸ்ரீலங்காவிலே செல்வாக்கு செலுத்துகின்ற சர்வதேச நாடுகளாக இருக்கலாம். இவை அனைத்தும் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாகத்தான் இப்படியான கடும் சட்டங்களை நீக்குவதற்கும் நமக்கான நிரந்தர அரசியல் தீர்வை எட்டுவதற்கும் உதவி செய்ய முடியும் என்ற வகையிலே நமது மக்கள் இங்கே ஒன்றிணைந்து தமிழர்களாக அனைத்து பேதங்களையும் கடந்து இங்கே ஒன்றிணைந்து இந்த எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பது மிகவும் வரவேற்புக்குரியது. அந்த விதத்திலே எங்களுடைய இலக்கை அடையும் வரை இப்படியான போராட்டங்களும் மக்கள் எழுச்சிகளும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த இடத்திலே புத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் சார்பிலே தெரிவித்து நிற்கின்றோம். நன்றி.